பெங்களூர் மட்டன் சுக்கா. நல்லா பெனஞ்சு அடிக்கிற மாதிரி நைஸோருக்கு ஏத்த மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம். நீங்களும் மஸ்ட் அண்ட் ட்ரை தான் வீட்டுல செஞ்சு பாருங்க. வணக்கம் கட்டுறது கையிலே. பகல்ல நிலா வரும், நைட்ல சூரியன் வரும். எனக்கு வாயில் நல்லா வரும். சமையல் போட்டு போயிடும். என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, மட்டன்ல ஒரு சுக்கா பண்ண போறோம். ஏன் நம்ம மதுரை பக்கம் மட்டன் சுக்கா இருக்கு, நம்ம காரைக்குடி பக்கம் மட்டன் வறுவல் இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாலயும் நிறைய இடத்துல நிறைய மாதிரி சுக்காங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு நாங்க எடுத்து செய்ய போறது என்னன்னா, ஒரு கடலோர பகுதி, அது மேங்களூர்ல இன்னைக்கு ஒரு சுக்கா, மட்டன் சுக்கா ரெசிபியை தான் நான் எடுத்திருக்கோம். ஒரு 60 பேர் வசிக்கிற அந்த ஊருக்கு கொண்டு போய் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்க போறோன்னே. மட்டன் சுக்கா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஸ்பெஷலா செஞ்ச கிரீன் பீஸ் புலாவ், பருப்பு பாயாசம், பாசி பருப்பு பாயாசம், வெண்ணெய் பூண்டு முட்டை பெரட்டல். நீ பேசாம முட்டை பெரட்டல் சொல்லிட்டு போயிடலாமேடா. எனக்கு முட்டை பெரட்டல் மசாலை. அப்ப பட்டர் கார்லிக்னு சொல்லிடுறாங்க. சொல்லலாம். அதுதாக்கா தமிழ்ல சொல்ல. நீ இங்கிலீஷ்ல சொல்லிடு. வளவலன்னு எதுக்கு இழுக்கிற? தயிர் பச்சடி, வாழைப்பழம் கொண்டு போய் தர்றோமா அங்கே பரிமாற போறானே. இன்னைக்கு இந்த ஏழை மக்களுக்கு விருந்து வைக்கிற அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, திரு குப்புசாமி சதாசிவம், திருமதி மல்லிகா தவி. இவர்களின் 52வது வருட திருமண நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, தவா சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க. இந்த 52 வருஷம் அவங்க எப்படி ஒற்றுமையா இருந்து வாழ்ந்து அவங்க குழந்தைகளுக்கு மேலும் மேலும் பேர் புகழ் சேர்த்து வைத்த அந்த திருமண தம்பதிகள் இன்னும் பல ஆண்டு காலம் ஒற்றுமையாக வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை மக்கள் சார்பாகவும் மேங்களூர் மட்டன் சுக்கா வந்து அவங்க பயன்படுத்துறது வந்து பன்னூர் ஆட்டுக்கறி. அந்த பன்னூர் ஆட்டுக்கறியோட மனம் செம்மையா இருக்கும். அதை விட மனமா இன்னைக்கு வந்து நாங்க வெள்ளை ஆட்டுக்கறி, அதுவும் இளம் ஆட்டுக்கறியை எடுத்திருக்கோம். பெங்களூர் மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடி அக்காவுக்கு எப்பயுமே ஒரு நாள் 2 நாள் லீவ் விட்டோடனே கடவுளேன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு கோயிலுக்கு போயிடுவாங்கண்ணா. அந்த மாதிரி நானும் ஒரு நாள் கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போகலான்னு போயின்னு இருந்தோம். சுட சுட புளியோதரை கொடுத்துக்கின்னு இருந்தாங்க கோயில் வாசலில். பிரசாதம் அங்கே போகலான்னு இருந்தேன். சரி கோயிலுக்கு போயிட்டு கடவுளை பார்க்காம போனேன் எப்படி அப்படின்ட்டு என் மனசுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம். உள்ளே போனேன், கடவுளை பார்த்தேன், என் பிரச்சனையெல்லாம் எடுத்து சொன்னேன் என்ன இப்படி இல்லை பார்த்துருங்க, என் பிரச்சனைலாம் எடுத்து சொன்னேன் சாமிக்கிட்ட. கல்யாணம் வெளியில் வந்து பார்த்தோன்னே பிரசாதம் கொடுத்ததுக்கு கொஞ்சம் தடவம், ஒரு அறிகுறி கூட இல்லை. சாமி முக்கியம், சாமி முறை போன விளக்க திரும்பி வந்து பார்த்தா சோறு இல்லை. ஆமா, விஜயக்கா வந்தா போகும்போதே வாங்கிட்டு போய் சாமி வந்து உங்களுக்கு விவரம் தெரியல. எனக்கு விவரம் தெரியல, அக்காவுக்கு தெரிஞ்ச விவரம் எனக்கு தெரியல. வெளில வந்து பார்த்தா பிரசாதம் கொடுத்ததுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை, ஒரு தடமும் இல்லை. அப்போ என்னடா அது, அப்புறம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நினச்சி பார்த்தோம். என்னடா அது, உள்ளே போய் நம்ம பிரச்சனை சொன்னோம், வெளியில் வந்த உடனே பிரசாதம் காலி ஆகி போச்சா, அதிக பிரச்சனை ஆயிடுச்சா, அங்கேயே பிரச்சனை ஆகிடுச்சுன்னு நினச்சி பார்த்தோம். கடவுள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளே நம்ம பிரச்சனையை சொன்னோம், வெளியில் வந்தோம், பிரசாதம் காலி ஆகி போச்சு. அப்போ இந்த பிரசாதம் எப்படி தீர்ந்து போச்சோ, நம்ம உள்ள சொன்ன பிரச்சனை கண்டிப்பாக ஒரு நாள் தீருன்றத வந்து கடவுள் நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு. தேவையான பொருள் பார்க்கலாமா? செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய், கல்பாசி, அன்னாச்சிப்பூ, சுருள் பட்டா, சீரகம், ஏலக்காய், பிரெஞ்சு இலை, சோம்பு, மிளகு, கரிசக்காட்டு மல்லி, காஷ்மீர் மிளகா, வரமிளகா, தேங்காய் பூ, இஞ்சி பூண்டு அரவை, மணமணக்கும் ஈரோட்டு மஞ்சள், கல்லுப்பு, தக்காளி பழம், பெரிய வெங்காயம், அழகான கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, பசுமாட்டு தயிர். தேவையான பொருள் பார்த்துருப்பீங்க. இப்போ 1 கிலோ ஆட்டுக்கறிக்கு சுக்கா எப்படி செய்யறதுன்னு நம்ம பாஸ் சொல்லுவார். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 3 அரவை மசாலா இருக்கு. இதுல 1 பொடி, 2வது பல்ஸ் மோட், இன்னொன்னு பேஸ்ட். என்னப்பா பல்ஸ் மோடு? அதானே இந்த சைடு ஒண்ணுக்கு போக பேக் சைடு ஒண்ணுக்கு போற பேக் சைடா? ஏன்டா ஒண்ணுக்கு போற பேக் சைடா? பேசுறேன். மிக்ஸிலயா? மிக்ஸில அது பல்ஸ் மோடு இருக்கும். ஆமா, அந்த மோடல வெறும் கொரன்னு கொரப்பா அரைச்சிட்டு வர்றது 1. இன்னொன்னு பவுடர், நல்லா பொடி ஆயிட்டு. ஒரே மசாலா 3 விதமா இருக்கு. இல்லனே, ஒரே மசாலா இல்ல, 3 தனித்தனினே. அப்ப தனியா சொல்லிக்கலாம், ஏன் போட்டு குழப்புற மக்களை? தனியா சொல்லிக்கலாம். ஓகே. அழகா வெட்டி வாங்கிட்டு வந்த இளம் ஆட்டுக்கறி
ஒரே அலசு தான், அதோட மனம் குணம் எதுவுமே போகக்கூடாது. வெறும் ஒரே ஒரு அலசு போட்டு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கணும். உருளி நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு. வீட்டில் வந்து 1 கிலோ ஆட்டுக்கறி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஒன்று தயார் பண்ணிக்கோங்க. அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, எண்ணெய் ஊற்றாம வறுத்து எடுக்க போகிறோன்னு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 2 அன்னாசி பூ. நான் இப்போ வந்து இதில் பாதி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பாதி வந்து மட்டன் வேக வைக்கும் போது 1 பூ சேர்த்துக்குங்க, இதில் 1 பூ சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்துக்கிறேன். ஒரு 10 கிராம் அளவு கல்பாசி, 5 கிராம் இப்போ, 5 கிராம் மட்டன் வேக வைக்கும் போது, 3 துண்டு பட்டை, 1.5 துண்டு இப்போ போட்டுக்கோங்க, இன்னும் 1.5 துண்டு மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்துக்கோங்க. 1.5 துண்டு 3 இன்ச் அளவு 3 துண்டு பட்டை, அதில் உடச்சி 1 மட்டும் 1.5 இப்போ சேர்த்துக்குங்க, இன்னும் 1.5 மட்டன் வேக வைக்கும் போது சேர்த்து. 2 பிரிஞ்சி இலை, 1 இப்போ, 1 வந்து மட்டன் வேக வைக்கும் போது, ஒரு 8 ஏலக்காய், 4 ஏலக்காய் இப்போ, 4 ஏலக்காய் மட்டன் வேக வைக்கும் போது. நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுக்கணும். மல்லி, சீரகம், சோம்பு, எல்லா கரம் மசாலாவும் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்படியே ஆற வச்சுக்க எடுத்துக்கிறோம். நம்ம மசாலா வறுக்கும் போதே வரமிளகா சேர்க்குவாங்க. நாங்கள் வந்து மசாலா வறுக்கும் போது வரமிளகா சேர்க்கல, ஏன்னா வரமிளகா நல்லா வறுப்படாது. அதனால் இதை வந்து தனியாக நம்ம லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு 4லேருந்து 6 உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரமிளகா, காஷ்மீரி மிளகா ஒரு 12லேருந்து 11. நாங்கள் வந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவு செக்கெண்ணெய், சுத்தமான எண்ணெய், நல்லா வறுபடுறதுக்காக. நம்ம மிளகாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம மசாலா, வறுத்த மசாலா இருக்குது தெரியுமா, அதிலே கொட்டி இது வந்து பவுடராக அரைச்சி செப்பரேட்டாக வச்சுக்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வந்து 1 கிலோ மட்டன் எடுத்தீங்கன்னா 1 மூடி தேங்காவை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெயே ஊற்றாமல் சட்டி நல்லா காய வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து பாதி பொன்னிறம் பொறைஞ்சாலே போதும். அது கூட வந்து மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை டைரெக்டாக வந்து தேங்காயில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு பவுடர் மசாலா கொடுத்தேன், அதை வந்து அரைவைக்கு போயிருச்சு. அடுத்தது வந்து பல்ஸ் மூடு, ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ஆமாண்ணே, அது வந்து தேங்காய். அடுத்தது வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி 1 கிலோக்கு வந்து 3 தக்காளி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போ அக்கா கிட்ட கொடுத்துடலாமா? இப்போ வந்து மட்டனை நல்லா ஒரு 8 விசில் ஆகிற வரைக்கும் வேக வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 100 ml எண்ணெய், செக்கெண்ணெய், சுத்தமான எள்ளெண்ணெய். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இதில் வந்து நம்ம பாக்கி வச்சுருந்தோம் தெரியுமா, ஒரு 8 ஏலக்காயிலேருந்து 4 ஏலக்காய் எடுக்க சொல்லி, அந்த ஏலக்காவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். பாக்கி எடுத்து வச்ச பொருள் எல்லாமே இப்போ சேர்த்துக்க போகிறோம். பிரிஞ்சி இலை, சுருள்பட்டை, கல்பாசி, அன்னாசி பூ. அதிகமாக நம்ம மசாலா வந்து வறுப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு காரம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மிதமான சூட்லேயே நல்லா பொரிஞ்சு எடுத்துக்குங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி துண்டாக வெட்டி சேர்த்துக்குங்க. கண்ணாடி பதம் வந்துருச்சு. கண்ணாடி பதம் வந்துருச்சுன்னா இந்த நேரத்தில் வந்து மட்டனை இறக்கிக்கிறோம். மட்டனை வந்து சும்மா ஒரு ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் இந்த குக்கரில் அப்படியே வேக வச்சுக்கிறோம். தம்பி இந்த பக்கம் போதுமா? அதே தானே. அக்கா வந்து சூப்பராக அரைச்சிட்டு வந்திருக்காங்க. நம்ம தேங்காய் அரவை 2வது அரவை, 3வது வந்து பேஸ்ட், அதையும் அக்கா அரைச்சிட்டு வந்துட போகிறாங்க. அடுத்தது வந்து நம்ம செய்முறையை ஆரம்பிக்கிறோம். கறி வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வர ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டை சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து 30 கிராம் அளவு இஞ்சி, 20 கிராம் அளவு பூண்டு, ரெண்டும் சேர்த்து 50 கிராம். நம்ம ஏற்கனவே தேங்காயில் வந்து 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூளை சேர்த்துருந்தோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா தண்ணியை ஊற்றி கொதிக்க விசில் விட போகிறோம்.
கறி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு இந்த கறி வேகிறதுக்காக உப்பு, நாங்கள் கல் உப்பு பயன்படுத்துகிறோம். குக்கரை மூடி ஒரு 8 விசில் வர வரைக்கும் நாங்கள் வேக வச்சுக்க போகிறோம். கறியை நல்லா விசில் வர்றதுக்கு நம்ம மூடி வச்சாச்சு. இப்போ வந்து 8 விசில் வர வரைக்கும் நம்ம மட்டனை வேக வச்சுக்கிறோம். ஒரு பக்கம் சிறப்பா ஆட்டுக்கறி அந்தாண்ட குக்கரில் வெந்துக்கின்னு இருக்கு, மறுபக்கம் அது ரெடி ஆகிறதுக்குள்ள இந்தாண்ட அடுத்த செய்முறை ரெடி பண்ணின்னு இருக்கும். அடுத்த செய்முறை வந்து ஒரு 150 கிராம் எண்ணெய், எம்எல், சாரி 150 ml எண்ணெய் எடுத்துக்கணும். ஆமாங்க, 1 கிலோ கறிக்கு. 1 கிலோ கறி. செக்கெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் நாங்கள் எடுத்துருக்கோம், நீங்களும் அதே எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி சேர்த்துக்கோங்க 1 கிலோக்கு. அவ்வளோதானே, நம்மளுக்கு தேவையான அளவு பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிருச்சுன்னு ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு ஈக்குவல் ரேஷியோ 50 இஞ்சி 50 பூண்டு அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். ஒரு பக்கம் மட்டனோட மனம், இன்னொரு பக்கம் இஞ்சி பூண்டு வதங்குற அந்த மனம் நம்ம தோட்டத்தையே அப்படியே சுண்டி இழுக்குதுண்ணா. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அது கூடயே நம்ம அரைச்சி வச்ச மசாலா. மசாலானா நம்ம வறுத்து அரைச்ச எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி வருதுன்னா இந்த நேரத்தில் வந்து தக்காளியை சேர்த்து கொலைய விடுற போகிறோம். 3வது அரவை, நம்ம தக்காளியை ஏன் தெரியுமா கம்மி பண்ணோம்? தயிர் ஊற்றி அந்த புளிப்பும் தக்காளியோட புளிப்பும் ஈக்குவல் ரேஷியோக்கு வரதுனால தான் நம்ம தக்காளியை கம்மி பண்ணி நம்ம தயிர் வந்து 200 ml அளவு தயிர் மசாலா கூட தயிரையும் கலக்கிறோம். ஆமாங்க. காஷ்மீர் இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே நம்ம மட்டன்லேயும் சேர்த்துருக்கோம். நம்ம மட்டன் தண்ணி கூட இதில் பயன்படுத்துவோம், அதனால் தேவையான அளவு உப்பு மட்டும்தான் சேர்க்கும். நம்ம மட்டன் இப்போ நல்லா விசில விட்டு செட் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சுன்னா மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஆவலாக இருக்கு. வாசனையே கமகமன்னு இருக்குண்ணா. எலும்பு தனியாக கறி தனியாக இந்த மாதிரி வந்தாலே நம்மளுக்கு மட்டன் வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம்ண்ணே. எடுத்துக்கிறோம். அள்ளி அள்ளி போடு. கறி பஞ்சு பஞ்சாக இருக்குண்ணா. இதுதான் ஆட்டுக்கறியில் நான் வெந்த கறி இதோட சரி எடுத்த இறக்குறோம். ஏழு ஏதோ சேர்றது அது உள்ள மசாலாவோட ஏறின ஒன்னே சுக்காதாம்பா. 2வது மசாலா நான் தேங்காவை வறுத்து கொடுத்தேன் தெரியுமா, அந்த மசாலா டைரெக்டாக இறக்கி மல்லியை தூவி முடிச்சுக்க போகிறோம். கொத்தமல்லியை தூவிக்கிறேண்ணா. அவ்வளோதானே, ஸ்டவ் ஆஃப் பண்ணி முடிச்சுக்கிறோண்ணா. முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கண்ணே. வித்தியாசமாக இருக்குப்பா. உண்மைண்ணே. நம்ம பருப்பு பாயாசம் தராம தயாராகிடுச்சு. நெய் தாளிப்பு போட்டுக்கிறோங்க சார். இப்படி இருக்குங்க. சூப்பர். கம்ம வருதுப்பா. ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு தரமான விருந்து காத்துக்கின்னு இருக்கு. தரமான நம்ம கிரீன் பீஸ் புலாவ் ரெடி.
ரெடி ஆயிடுச்சுண்ணா. வா. ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை மக்களை கொண்டு போய் கொடுக்க போறோம்ண்ணா. புலன்னு எடுத்துருக்கோமா. மேங்களூர் மட்டன் சுக்கா. என்னடா வந்துட்டு நுண்ணி அதிகமாக வைக்கிறா? இல்லைப்பா, கொஞ்சம் தான்ப்பா. இங்கே பாருண்ணா, அந்த நல்லி அப்படியே வைப்பா. அப்படி போதும்பா. அக்கா சொல்லுங்க தம்பி. போதுடா தாராளம். அக்கா அந்த கொழுப்பு மட்டும் எனக்கு கொடுத்துருக்கா. அது உனக்கு நிறையவே இருக்குடா தம்பி. அது உனக்கு வேண்டாம், அது எனக்கு தான் தேவை. செய்முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. தரமா நம்ம பாஸ் செஞ்சிருப்பாரு. இப்போ வந்து கைமுறையை பார்க்க போறீங்க, என்ன விளையாட போகுதுன்றத. கறி அப்படியே பஞ்சு மாதிரி வந்திருக்குண்ணா. காட்டுறேன் பாருங்க. எலும்பு தனியாக கறி தனியாகவே வந்துருச்சு. அருமையான ஒரு சுக்கா தானே. கண்டிப்பாக மாஸ்டர் டேஸ்ட் தான். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா வந்திருக்குண்ணே. மேங்களூர் மட்டன் சுக்கா செமையா வந்திருக்கு. அப்படின்னா இந்த மசாலா அரவை தனித்தனியாக அரைச்சி சேர்த்தோம்ல, அது ஒவ்வொரு சுவையும். அந்த தக்காளியோட சுவை தனியாக தெரியுது, அந்த புளிப்பு தன்மை. தேங்காய் பூ வந்து நல்லா அந்த உதிரியாக சேர்த்தது, அந்த மசாலா, அது மாதிரி பெப்பர் சும்மா அருமையாக வந்திருக்குண்ணே. பக்காவாக வெந்திருக்கு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலா அரவை எல்லாம் சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்க. அண்ணே எவ்வளவோ சுக்கா சாப்பிட்ருக்கோண்ணே. ஏன் மதுரை சுக்கா கூட நம்ம செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது மாதிரி வாட்டி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி அரவையெல்லாம் போட்டு செம்மையாக வந்திருக்கு. நல்லா பெனஞ்சு அடிக்கிற மாதிரி நைஸோருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். நீங்களும் மஸ்ட் அண்ட் ட்ரை தான், வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ஏழை மக்களை நீ பசியாகிறதுக்கு காரணம் மட்டும் இல்லைன்னா நம்மளுக்கு சுவையாக நானும் சாப்பிட்ருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு குப்புசாமி சதாசிவம் மற்றும் திருமதி மல்லிகா தவி 52வது வருட திருமண நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு தட்டப்படலான விருந்து வைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம் மக்களை. உங்களுக்கு உணவு கொடுக்க சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திரு குப்புசாமி சதாசிவம் மற்றும் திருமதி மல்லிகா ரவி. அவங்களுடைய 52வது கல்யாண நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. கல்யாண நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருங்க. சந்தோஷமா சீக்கிரம் சாப்பாடு வந்து கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு அன்னதானம் வழங்க ரொம்ப நன்றி. திருமண நல்வாழ்த்துக்கள். இன்று போல் என்னைக்கு நல்லா இருக்கணும். திருமண வாழ்த்துக்கள். அன்னதானம் கொடுத்தது ரொம்ப நன்றி. சந்தோஷமா சாப்பிட போறேன். சாப்பாடு ரொம்ப நன்றி. திருமண வாழ்த்துக்கள். அப்ப அவங்களுக்கு நல் வாழ்த்துக்கள். மீண்டும் சாப்பாடு கொண்டாந்து கொடுக்கணும். இந்த ஐயா அந்த அம்மாவுக்கு நன்றி. சந்தோஷமா நல்லா இருக்கு. இந்த அன்னதானம் கொடுத்தது ரொம்ப மிக்க நன்றி. என்று போல் என்னைக்கு வாழும். சந்தோஷம். இன்னும் பிரியாணி தரணும். சந்தோஷம். நல்லா பாயசம் வாங்கிட்டு போறப்பா. சூப்பரா பாயாசம். ரொம்ப உங்களுக்கு திருமண நல் வாழ்த்துக்கள். திருமண நாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா. ரொம்ப நன்றி. அவங்க தீசா ஆயிட்டே ரொம்ப நன்றி. கல்யாண கொடுத்தவங்களுக்கு கோடி நன்றி. கோடி புண்ணியம். அவங்க நல்லா இருக்கணும். காய்கால் சொல்லத்தால் 100 ஐஸ் தர்றோம். அவங்களுக்கு எங்க மவுர் நம்புற மாதிரி அவங்கள மவுர் நல்லா நம்ப 100 ஐஸ் தர்றோம். அம்மா திருமண நாளுக்காக உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா அவங்க நல்லா தீர்க்காசா இருக்கணும். இன்னும் நல்லா இருக்கணும். நம்மளுக்கு மக்கள் இல்லாத மக்களுக்கு சாப்பாடு கொண்டு சந்தோஷமா நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும், மக்கள் எல்லாம் சுகமாக இருக்கணும், ஆயுசுக்கு நல்லா இருப்பாங்க. ஐயாமாருங்க சாப்பாடு ஏழைய மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஐயாமாருங்க உதவி பண்ணுறாங்க, பச்சை பட்டினைக்கு அமர்த்துறாங்க. இந்த ஐயாமாருங்க நல்லா இருக்கணும். நன்றிங்க. நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க ஐயா. மக்கள் எல்லாம் இருந்தாங்க சாப்பாடு இல்லாத நேரம், மழை நேரம் கொண்டு போட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட ரொம்ப நன்றி. கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. திரு குப்புசாமி சதாசிவம் மற்றும் திருமதி மல்லிகா ரவி அவங்களுடைய 52வது கல்யாண நாளுக்காக உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க 100 வயசு வாழணும். எங்கள் மேலே ஏழை பாலுக்கு கொடுக்கறது நன்றி. அவங்க 100 வயசு வாழணும். நல்லா இருக்கும். சாப்பாடு கொடுத்தவங்களும் 100 வயசு வாழணும். கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பசி பட்டினியாக கிடந்தோம். ஏழை மக்களை கொடுக்கறது ஆண்டவர் 100 வயசுக்கு இருக்கு. பாப்பா திருமண நாளுக்காக உங்களுக்கு விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. சந்தோஷமா? அம்மா சாப்பாடு நல்லா இருக்குங்களா? சாப்பாடு நல்லா இருக்கு. நன்றி. ஏழை பாலை கொடுத்து உதவாகணும். இவனே வருஷமா 100 வயசுல வாழணும். திரு குப்புசாமி சதாசிவம் திருமதி மல்லிகா தவி இவர்களின் 52வது வருட திருமண நாளுக்காக உணவு கொடுத்து வாழ்த்துவது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தவா
சிங்கப்பூர்ல இருந்து கொடுக்குறாங்க. இந்த 52 வருஷம் அவங்க எப்படி ஒற்றுமையா இருந்து வாழ்ந்து அவங்க குழந்தைகளுக்கு மேலும் மேலும் பேர் புகழ் சேர்த்து வைத்த அந்த திருமண தம்பதிகள் இன்னும் பல ஆண்டு காலம் ஒற்றுமையாக வாழ்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம கட்டுறது கையில் வச்சிடலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்கு. பேஜ் பேர் பார்த்தீங்கன்னா கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.